بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஆலமுல் மலாயிக்கத்துல் அப்ரார், பரிசுத்தமான மலக்குகளின் உலகம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை குர்ஆன் சுன்னா ஒளியிலே அறிந்து வருகின்றோம். சென்ற வகுப்பிலே மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள் யார் யார் என்ற பட்டியலை குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் அறிந்திருந்தோம். இந்த வகுப்பிலே மலக்குமார்களுடைய சாபத்திற்குரியவர்கள் யார், மலக்குமார்களுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் என்பதை அறிய இருக்கின்றோம். மலக்குமார்களுடைய சாபத்திற்குரியவர்கள்ல முதலாவது பட்டியலில் வரக்கூடியவர்கள், கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி எல்லாம் இடம் காலியா இருக்கு, முன்னாடி வந்து உட்காருங்க. அவையினுடைய சபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கி வருவதை என்ன செய்யறாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. நெருங்கி முன்னால வந்து உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப மலக்குமார்களுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் யார் என்பதை பார்க்கும்போது அதுல முதலாவது பட்டியலிலே இடம்பெறக்கூடியவர்கள் யார்? காஃபிர்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹு தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான். கஃபரு பஅத ஈமானிஹிம், அவர்கள் ஈமானுக்கு பிறகு காஃபிராகி விட்டார்கள். வஷஹிது அன்னர் ரசூல ஹக்குன் வஜாஅஹுமுல் பையினாத், தங்களிடம் தெளிவான பல அத்தாட்சிகள் வந்த பின்னரும் கூட இந்த தூதர் உண்மையானவர்தான் என்று சாட்சி கூறி நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரித்து விட்டார்களே, அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன்,
அநியாயக்கார சமூகத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். இத்தகையவர்களுடைய கூலி என்ன அப்படின்னா, இவர்கள் மீது அல்லாஹ், மலக்குமார்கள் அனைவருடைய சாபமும் இருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா, அந்த சாபம் அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். அவர்கள் நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள். லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலா ஹும் யுன்தரூன், அவர்களுக்கு அந்த நரகத்தில் வேதனை குறைக்கப்படவும் மாட்டாது, அவர்களுக்கு ஓய்வும் கொடுக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த வசனத்தில் யாரெல்லாம் ஈமானுக்கு பிறகு குஃப்ரை, இறை நிராகரிப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் மீது மலக்குகள் சபிக்கின்றார்கள், அல்லாஹ் சபிக்கின்றான், மக்கள் அனைவரும் சபிக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு, இவர்கள் நிராகரித்து வமாத்து வஹும் குஃபார், காஃபிர்களாகவே மரணித்து விடுகிறார்களோ, உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன், இவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும், மனிதர்களுடைய சாபம் உண்டாகட்டும், மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலா ஹும் யுன்தரூன், அவர்களுக்கு நரகத்தில் வேதனை குறைக்கப்படவும் மாட்டாது, அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 161, 162 வசனங்கள்ல சொல்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அபுல் ஆலியா கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்றாங்க, மறுமை நாளில் காஃபிர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னிலையில நிறுத்தப்படுவார்கள். அவனை அல்லாஹ் சபிப்பான், மலக்குகள் சபிப்பார்கள், அடுத்து எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, சபிப்பார்கள் என்று அபுல் ஆலியா மற்றும் கத்தாதா ரஹிமஹுல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த விளக்கத்தை பதிவு செய்கின்றார்கள். அதுபோன்று எப்படி காஃபிர்களை மலக்குகள் சபிக்கின்றார்களோ அதுபோன்று பாவிகளையும் என்ன செய்கின்றார்கள், சபிக்கின்றார்கள். காஃபிர்களை மட்டுமல்லாமல் முஸ்லிம்களாக இருந்து பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடிய பாவிகளையும் சபிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றில் சில பாவங்களை குறிப்பிட்டு என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, சத்தியத்தை மறைத்து அசத்தியத்தை பரப்பக்கூடியவர்களை மலக்குகள் சபிக்கின்றார்கள். காஃபிர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் சத்தியத்தை மறைத்து அசத்தியத்தை பரப்பினால், உண்மைக்கு மாற்றமானவற்றை பரப்பினால் மலக்குகள் சபிக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். கொஞ்சம் நெருங்கி வாங்க, ஃப்ரண்ட்ல நெருங்கி வாங்க. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸ், நேர்வழியையும் தெளிவான ஆதாரங்களையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்கு இந்த வேதத்திலே தெளிவுபடுத்தி கூறிய பின்னரும் யார் அதை மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான். வயல் அன்ஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 159வது வசனத்திலே சொல்கின்றான். அப்ப சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சபிக்கின்றான், மலக்குகள் சபிக்கின்றார்கள், மோமின்களும் அவர்களை சபிக்கின்றார்கள் என்று இமாம் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த விளக்கத்தை என்ன செய்கின்றார்கள், இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். இந்த வசனம் சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நாம நிறைய ஹதீஸுகளை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஏராளமான ஹதீஸுகளை நாம் என்ன செய்கின்றோம், படிக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லௌலா ஆயத்தும் மின் கிதாபில்லாஹி மா அக்பர்து அஹதன் ஷைஆ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வசனம் மட்டும், அல்லாஹுடைய வேதத்தில் ஒரு வசனம் மட்டும், இந்த வசனம் மட்டும் இல்லாதிருந்திருந்தால் நான் யாருக்கும் எதையும் அறிவித்திருக்க மாட்டேன்.
அப்ப கேட்கிறாங்க, வமாஹியா யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே அது என்ன வசனம் அப்படின்னு கேட்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேல உள்ள அந்த வசனம் 2வது அத்தியாயத்தினுடைய 159வது வசனத்தை என்ன செய்கின்றார்கள், ஓதி காட்டுகின்றார்கள். யார் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், நேர்வழியையும் தெளிவான ஆதாரங்களையும் நாம் இறக்கி வைத்த அவற்றை மனிதர்களுக்கு வேதத்தில் தெளிவுபடுத்திய பிறகும் கூட அதை யார் மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கின்றான். வயல் அன்ஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கின்றார்கள். இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ஓதி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு பார்க்கிறோம் சுப்ஹானல்லாஹ், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய போர்வாள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், ஏன்னா அபுத்தலாயில் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், ஏன்னா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய மிகப்பெரிய இமாம்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், தலைமை ஹாஜி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மார்க்கத்தை மக்களை விட்டு மறைக்கின்றார்கள். நாம் நிதர்சனமான உண்மையை சொல்கின்றோம். இவர்கள் எல்லாம் மக்களுக்கு மார்க்கத்தை உள்ளபடியாக எடுத்து சொல்லாமல் மறைப்பதை பார்க்கின்றோம். கபர் வழிபாடு இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. கபர் வழிபாடு அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது, இறந்து போன அவுலியாக்களின் மூலமாக அம்பியாக்களின் மூலமாகத்தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்று வாதிடுவது, இதெல்லாம் மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. கத்தம், ஃபாத்திஹா, கந்தூரி, நேர்ச்சை வழிபாடுகள், நேர்ச்சை வழிபாடு என்று சொல்வது கபர்களுக்கு நேர்ச்சை வழிபாடு நடத்துவது, கந்தூரி நடத்துவது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது. அப்ப இப்படி மார்க்கத்தில் இல்லாததை மக்களுக்கு மார்க்கத்தின் பெயரால் புகுத்தக்கூடியவர்கள், மார்க்கத்தில் உள்ளதை மறைக்கக்கூடியவர்கள், எவ்வளவு விஷயங்களை மறைக்கிறாங்க தெரியுமா மக்களிடமிருந்து. சத்தியத்தை, ஏன்னா சத்தியத்தை சொன்னால், சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தால் அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்கு ஆபத்தாகிவிடும் என்பதற்காகவே நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க. கத்தம், ஃபாத்திஹா, மௌலூத், குத்துபியத், இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது. இதையெல்லாம் இருப்பதாக என்ன செய்யறாங்க, பொய்யான ஆதாரங்களை காட்டி என்ன செய்யறாங்க, வாதிடுகின்றார்கள். அப்ப இந்த பொய்யான விஷயங்களை மக்களுக்கு சொன்னாதான் அவர்களுடைய வயிற்று பிழைப்பு நடக்கும். அப்ப இதை நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப அதனால யாரெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்திய பிறகு, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை தெளிவுபடுத்திய பிறகு அதை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் மறைக்கின்றார்களோ அவர்களையும் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, சபிக்கின்றார்கள் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்து யாரை சபிக்கின்றார்கள், சபிக்கக்கூடிய பட்டியலில் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்க சட்டங்களை நடைமுறைப்படுத்தாதவர்களை சபிக்கின்றார்கள் மலக்குமார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வமன் கத்தல அம்தன் ஃபகவது யதிஹி ஃபமன் ஹால பைனஹு வ பைனஹு ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். யார் ஒருவரை வேண்டுமென்று கொன்றாரோ அவரும் அதற்கு தண்டனையாக கொல்லப்பட வேண்டும் என்று அந்த கொலையாளி கொல்லப்படுவதை தடுக்க முயல்கின்றாரோ அவர் மீதும் அல்லாஹ் வழக்குகள் மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும். இப்படி யார் ஒருவரை அநியாயமான முறையில கொலை செய்கின்றானோ அவனும் அந்த கொலையாளி கொல்லப்படுவதை யார் தடுக்க முயல்கிறார்களோ. யோசிச்சு பாருங்க, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எவ்வளவு கொலையாளிகள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். கொலையாளிகள் கொல்லப்படுகிறார்களா? கொலையாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். குஜராத்திலே நடந்த இனப்படுகொலை, எத்தனை ஆயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு தீர்வு காணப்பட்டதா? பல்கீஸ் பானு என்ற ஒரு பெண்மணியை கற்பழித்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டம் கேலிக்கூத்தாக்கப்பட்டது. அந்த பல்கீஸ் பானுவை கற்பழித்தவர்கள்
நீதிமன்றத்தால், குஜராத்தினுடைய நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்களை பெண்கள் மாலை போட்டு வரவேற்று இனிப்புகளை வழங்கினார்கள். செய்தி ஊடகங்கள் எல்லாம் பார்த்தோம். கர்ப்பிணி பெண்ணை படுகொலை செய்தவர்கள், கர்ப்பிணி பெண்ணை படுகொலை செய்தவர்கள், அந்த சிசுவை கூட விட்டு வைக்காமல் சூலாயுதத்தால் அந்த சிசுவை குத்தி அந்த தீயிலே எரித்தவர்கள். இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்களா? எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவ யார் ஒருவரை வேண்டும் என்று கொன்றாரோ அவரும், அதற்கு தண்டனையாக கொல்லப்பட வேண்டும் என்று அந்த கொலையாளி கொல்லப்படுவதை தடுக்க முயன்றாரோ, யாரெல்லாம் எந்த நீதிபதிகள் எல்லாம் கொலையாளிகளை விடுதலை செய்தார்களோ அவர்களெல்லாம் மறுமையில சபிக்கப்படுவார்கள், அல்லாஹுவால் சபிக்கப்படுவார்கள், மலக்குமார்களால் சபிக்கப்படுவார்கள், மனிதர்கள் அனைவராலும் சபிக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதுல 4593வது செய்தியாக, சுனனுன் நஸாயில 4707வது செய்தியாக, சஹீஹுல் ஜாமிஅல 6450வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கொலையாளியை காப்பாற்றுவதற்காக லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. கொலையாளி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவனை தப்பிக்க வைப்பதற்காக அரசியல்வாதிகள் அதுல என்ன செய்யறாங்க? அரசியல் தலையீட்டின் காரணமாக கொலையாளிகள் தப்பிக்க வைக்கப்படுகிறார்கள். அப்ப இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள், மலக்குகளுடைய சாபத்திற்குரியவர்கள், மனிதர்கள் அனைவருடைய சாபத்திற்குரியவர்கள் என்பதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுபோன்றுதான் அடுத்து மலக்குகளுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் என்று பார்க்கும்போது பித்அத்வாதிகள், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்கள், பித்அத்வாதிகளோடு மேடைகளை பகிரக்கூடியவர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த ஒளிநாடா யாரையெல்லாம் சென்றடைகின்றதோ அவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பித்அத்வாதிகள், பித்அத்வாதிகள் மட்டுமல்ல, பித்அத்வாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்கள், மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் மலக்குகள் சபிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வமன் அஹ்தஸ ஹதஸன், யார் ஒருவர் ஒரு பித்அத்தை உருவாக்குகிறாரோ, அவ் ஆவா முஹ்திஸன், அல்லது அந்த பித்அத்தை உருவாக்கக்கூடிய பித்அத்வாதிக்கு அடைக்கலம் தருகிறாரோ, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், வல் மலாயிகதி, மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும், வன்னாசி அஜ்மஈன், மக்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சுனன் அபூதாவுதுல 4532வது செய்தியாக, சஹீஹுல் ஜாமிஅல 6666வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், இன்னைக்கு பாருங்க, தனித்தன்மையை இழந்தவர்களாக இன்றைக்கு நிறைய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் மாறி வருகிறார்கள். தனித்தன்மை இழந்து விட்டார்கள். ஒரு ஷக்சியத், தனித்தன்மை இருக்குதா இல்லையா, அதை இழந்து விட்டார்கள். பித்அத்வாதிகளோடு கைகோர்க்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். பித்அத்வாதிகளோடு கைகோர்த்தால்தான், அதன் மூலமாகத்தான் நமக்கு பாதுகாப்பு, நிம்மதி. கொள்கையில் சமரசம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார்கள். ஏன் பித்அத்தையும் பித்அத்வாதிகளையும் வெறுக்க வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம் தெரியுமா? பித்அத்வாதிகளை அழைத்து அவர்களுக்கு மேடையிலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மேடையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த மேடையில் பித்அத்தை பற்றி எச்சரிக்கை செய்ய முடியுமா? அவர்கள் செய்யக்கூடிய பித்அத்தை எச்சரிக்கை செய்ய முடியுமா? நாளைக்கு மக்கள் என்ன நினைப்பாங்க? இவர்கள் எல்லோரும் ஒன்றுக்குள் ஒன்றுதான். அப்ப பித்அத்வாதிக்கு ஒரு அங்கீகாரத்தை நாம் என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். நம்முடைய மேடைகளில், நம்முடைய கல்வி சபைகளில் பித்அத்வாதிகளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும் போது அந்த பித்அத்தை எப்படி நம்மால் எதிர்க்க முடியும்? அதனால பித்அத்தையும் நிராகரிக்க வேண்டும், பித்அத்தை செய்யக்கூடிய பித்அத்வாதிகளோடும் அமரக்கூடாது. இமாம்கள் சொல்றாங்க, யார் பித்அத்வாதிக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை தகர்க்க முற்படுகிறார்கள், இஸ்லாத்தை தகர்க்க முற்படுகிறார்கள். அதனால இது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். இந்த பித்அத்தை ஒருவன் மதீனாவிலே செய்தால் இதைவிட மிக மோசமானதாக இருக்கும். பாருங்க,
இப்ராஹிம் அத்தமீமி அவர்கள் தன்னுடைய தந்தையின் வாயிலாக ஹதபனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவர்கள் தங்களுடைய வாளின் உரையில் ஒரு ஏடு ஒன்றை தொங்கவிட்டவர்களாக எங்களிடத்திலே உரையாற்றினார்கள். அவர்கள் தங்களுடைய உரையில நம்மிடத்திலே அல்லாஹுடைய வேதத்தையும் நபி அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த ஏட்டையும் தவிர நாம் ஓதுகின்ற புத்தகம் ஏதாவது உள்ளது என்று யாராவது பொய்யுரைத்து விட்டால், யாராவது உள்ளது என்று கூறினால் அவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள் என்று கூறிவிட்டு அதை விரித்தி காட்டி என்ன செய்யறாங்க? அதில் உள்ளவற்றை படிக்கிறாங்க. அதுல உயிரீட்டிற்காகவும் ஜக்காத்தாகவும் வழங்கப்படும் ஒட்டகங்களுடைய வயது, அதனுடைய விவரங்கள், காயங்களுக்கான தண்டனை குறித்து என்ன செய்கின்றது? எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அதுல சில செய்திகள் எழுதப்பட்டிருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? தன்னுடைய வாளினுடைய உரையில் தொங்கவிடப்பட்ட அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறாங்க. இதுல நமக்கு இன்னொரு செய்தி தெரியுது. என்ன செய்தி தெரியுது சொல்லுங்க? என்ன செய்தி தெரியுது? கேட்கல இல்ல. ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சஹாபாக்களுடைய காலத்தில் அல்ல, அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலேயே பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலேயே பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. நபித்தோழர்களுடைய காலத்திலே பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியுது. அப்படிதானா இல்லையா? என்ன செய்யறாங்க? அந்த கடிதத்தை எடுத்து என்ன செய்யறாங்க? வாசிக்கிறாங்க. அப்ப அதுல உயிரீட்டிற்காக ஜக்காத்தாக வழங்கப்படும் ஒட்டகங்களுடைய வயது சம்பந்தமான விவரங்கள், காயங்களுக்குரிய தண்டனைகள், அது குறித்த சில செய்திகள் எழுதப்பட்டிருக்கு. அதுபோன்று மதீனா நகரமானது ஐர் மலையிலிருந்து சௌர் என்னும் இந்த மலை வரை புனிதமானது. அதில் யார் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றாரோ அல்லது புதிதாக ஒன்றை ஏற்படுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிக்கின்றாரோ அவனுக்கு அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும். மேலும் அவன் செய்த கடமையான வழிபாட்டையும் கூடுதலான வழிபாட்டையும் மறுமை நாளில் அவனிடமிருந்து அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஏன் பித்அத்தை குறித்து நாம மௌலூது வரும்போது, ரபீல் அவ்வல் மாதம் வரும்போது மீலாதை குறித்து, மௌலூதை குறித்து எச்சரிக்கை செய்கின்றோம். முஹர்ரமுடைய மாதம் வரும்போது அந்த மாதத்தில் நடைபெறுகின்ற பித்அத்துகளை குறித்து எச்சரிக்கை செய்கின்றோம். இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் நடைபெறுகின்ற பித்அத்துகளை குறித்து தொண்டை தண்ணி வத்த நாம ஏன் எச்சரிக்கை செய்கிறோம்? ஏனென்றால் பித்அத் ஷைத்தானுக்கு யார் தெரியுமா ரொம்ப விருப்பமானவன்? பித்அத் செய்யக்கூடியவன் தான் விருப்பமானவன். ஏன்னா பித்அத் செய்யக்கூடியவனுக்கு அது பித்அத் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறான். அந்த பித்அத்தை நன்மை என்று கருதி செய்கின்றான். அதான் பிரச்சனை. இதை செய்தால் எனக்கு மறுமையில் நன்மை என்று அந்த பித்அத்தை நன்மை என்று கருதி செய்கின்றான். பாவம் செய்பவனை பொறுத்த மட்டும் அது பாவம் என்று அவனுக்கு உணர்த்தப்பட்டு விட்டால் மீண்டு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பித்அத்திலே ஊறி திளைத்தவர்கள் அல்லாஹ் நாடினாலே ஒழிய அவ்வளவு எளிதாக அவர்கள் வெளியே வந்துவிட முடியாது. காரணம், அதை நன்மை என்று காலம் காலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டு அதை என்ன செய்யறாங்க? செய்து வருகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பித்அத்தை யார் பித்அத்வாதிகள் பித்அத்தை ஆதரிக்கிறார்களோ, பித்அத்வாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மக்களுடைய சாபம், அதுபோன்று அல்லாஹுடைய சாபம், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகும். அல்லாஹு தஆலா அவன் செய்த கடமையான வழிபாடாக இருந்தாலும் சரி, கூடுதலான வழிபாடாக இருந்தாலும் சரி, மறுமை நாளில் அதை ஏற்க மாட்டான். அடுத்து மலக்குகளுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன பாருங்க. தன் தந்தை அல்லாத ஒருவரை, தந்தை என்று வாதிடக்கூடியவனுக்கு அல்லது தன்னை விடுதலை செய்த உரிமையாளர் அல்லாத ஒருவரை, எஜமான் அல்லாத ஒருவரை எஜமான் என்று வாதிடக்கூடியவருக்கு அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மக்கள் அனைவருடைய சாபமும் ஏற்படும். அவன் செய்த கடமையான வழிபாடு, கூடுதலான வழிபாடு எதையும் அல்லாஹு தஆலா ஏற்க மாட்டான். இந்த செய்தி
சஹீஹுல் முஸ்லிம்ல 2654வது செய்தியாக, சஹீஹுல் புகாரியில 1870வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப பித்அத்தையும் பித்அத் செய்யக்கூடிய பித்அத்வாதிகளிடமிருந்தும் நாம் தூரமாக இருக்க வேண்டும். அடுத்து மலக்குகளுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? மலக்குகளுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சப்ப அஸ்ஹாபி ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். யார் என்னுடைய தோழர்களை திட்டுகிறார்களோ, அவர்கள் மீது அவதூறு சொல்கின்றார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும். இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முஅஜ்மு தபரானியில 12541வது செய்தியாக, சில்சிலத்து அஹாதீசு ஸஹீஹால 2340வது செய்தியாக இடம்பெறுகிறது. கவனித்து பாருங்கள், அல்லாஹுவை நெருங்குவதற்கான இந்த மார்க்கத்தை யார் மூலமாக நாம் பெற்றோமோ அவர்கள் மீது அநியாயமான முறையில் விமர்சனங்களை, அவதூறுகளை பேசுவது எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு நபித்தோழர்களை சர்வசாதாரணமாக விமர்சனம் செய்கின்றார்கள். விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ஷியாக்களா? ஷியாக்களும் திட்டுகின்றார்கள், ஏசுகின்றார்கள். ஷியாக்கள் எப்படி சஹாபாக்களை ஏசுகின்றார்களோ திட்டுகின்றார்களோ, அதுபோன்று குர்ஆன் சுன்னாவை வாதிடக்கூடியவர்களும் சஹாபாக்களை திட்டுறாங்க, ஏசுறாங்க அப்படின்னா கெட்ட வார்த்தையினால் திட்டினால் மட்டும் திட்டுவதாக கணக்கிடப்படாது. அவர்கள் மீது அவதூறு கூறுவது, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை, மறைத்து விட்டார்கள், மார்க்கத்தில் இல்லாதவற்றை எல்லாம் புகுத்தி விட்டார்கள். அதனாலதான் நபித்தோழர்கள் மறுமையில் அந்த கௌசர் தடாகத்தில் இருந்து விரட்டப்படுகிறார்கள். சுஹ்கன் சுஹ்கா, நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று விரட்டப்படுவது நபித்தோழர்கள் அப்படின்னு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நபித்தோழர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், நபித்தோழர்கள் மீது அவதூறுகளை சொல்லக்கூடியவர்கள், மன் சப்ப அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை யார் திட்டுகின்றார்களோ, விமர்சனம் செய்கின்றார்களோ, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும். அடுத்து மலக்குகளுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? யாரை மலக்குகள் சபிக்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5103வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மன் அஷார இலா அஹீஹி பிஹதீதத்தின் ஃபஇன்னல் மலாயிகத தல்அனுஹு ஹத்தா வஇன் கான அஹாஹு லிஅபீஹி வ உம்மிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஷார இலா அஹீஹி பிஹதீதத்தின், யார் தன்னுடைய சகோதரரை நோக்கி ஆயுதத்தை காட்டி சைகை செய்தால், இரும்பால் ஆன ஆயுதத்தை கொண்டு சைகை செய்தால், அதை அவர் விடுகின்ற வரை மலக்குகள் அவரை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் எவ்வளவு அடிதடிகள், ஆயுத பிரயோகங்கள். ஒரு அமைப்பை, ஒரு இயக்கத்தை, அந்த அமைப்பினுடைய தவறுகளை, இயக்கத்தினுடைய தவறுகளை விமர்சித்தால் உடனே என்ன செய்றாங்க? ஆயுத பிரயோகம். யார் விமர்சிக்கின்றார்களோ அவர்கள் மீது ஆயுத பிரயோகம் நடத்துகின்றார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இயக்கங்களின் காரணமாக, இயக்கங்களின் மூலமாக பிரிந்து பிளவுபட்டு சின்னா பின்னமாகி, இயக்கங்களினால் நிறைய நன்மைகள் இருந்தாலும் சில இடங்கள்ல முகத்துக்கு நேராக சந்திக்கும் போது சலாம் சொல்றதில்லை. பகைவர்களாக என்ன செய்யறாங்க? பகைவர்களாக இருக்கிறாங்க, சலாம் சொல்வதில்லை, சகோதரத்துவத்தை பேணுவதில்லை, மாறி மாறி அடிதடி. காவல் நிலையங்களில் எத்தனை வழக்குகள்! அடித்தவர்கள் ஆர்எஸ்எஸ் காரங்களா, பிஜேபி காரங்களா? இல்லை, ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியவர்கள். ஆயுத பிரயோகம், ஒரு சகோதரனுக்கு எதிராக ஆயுதத்தை காட்டி மிரட்டினால்
அல்லாஹ் நம்மை சபித்து விடுவான், மலக்குகள் சபிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் படித்தவர்கள் இப்படியான ஆயுத பிரயோகத்தில் ஆயுதங்களை கொண்டு மாறி மாறி தாக்கிக் கொள்வதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய சகோதரனை நோக்கி ஆயுதத்தை காட்டி சைகை செய்தால் அதை விடுகின்ற வரை மலக்குகள் சபிக்கின்றார்கள். அவன் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரியே. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இது அல்லாஹ் மலக்குகளுடைய சாபத்திற்குரிய ஒரு செயல். அடுத்து பாருங்க சகோதரிகளே, கவனமாக சிந்தியுங்கள். உங்களுக்கான முக்கியமான ஒரு செய்தி. நிறைய ஆண்கள் திருமணம் முடித்தும் பிரம்மச்சாரியாக வாழுகின்றார்கள். பொதுவாக மக்களிடத்தில் காணப்படுகின்ற அந்த செய்திகளை கொண்டு இதை நான் சொல்லுகின்றேன். எப்படி கணவனுடைய அழைப்புக்கு பதிலளிக்காத பெண்களை மலக்குகள் சபிக்கிறாங்க. கணவனுடைய அழைப்புக்கு பதிலளிக்காத பெண்களை மலக்குகள் சபிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு, ஒரு மனிதன் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைக்கும் போது, இலா ஃபிராஷிஹி, படுக்கைக்காக அழைக்கும் போது, ஃபஅபத், அவள் மறுத்து விடுகின்றாள், அன் தஜிஅ, வருவதற்கு மறுத்து விடுகின்றாள், லஅனத்தஹல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹ, காலை அடைகின்ற வரை மலக்குகள் அந்த பெண்மணியை சபிக்கின்றார்கள். அந்த பெண்மணியை சபிக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியில 5193வது செய்தியாக இடம்பெறுகிறது. கணவனுடைய ஹக்கை, கணவனுடைய உரிமையை பல மனைவிமார்கள் மீறுகிறார்கள். பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, இது இப்ப தேவையா என்று சொல்லி புறக்கணிக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. வயதான காலகட்டத்தில் இது தேவையா என்று சொல்லி புறக்கணிக்கக்கூடிய கணவனுடைய ஹக்கை நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுகின்றேன். கணவனுடைய ஹக்கை புறக்கணிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கும் போது, ஃபஅபத், அவள் மறுத்து, ஃபபாத கல்பான, கணவன் அவள் மீது கோபமான நிலையில் இரவை கழித்தால், அலைஹா லஅனத்தஹல் மலாயிகா, மலக்குகள் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள், ஹத்தா துஸ்பிஹ, காலையை அடைகின்ற வரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியில 3237வது செய்தியாக இடம்பெறுகிறது. இதா பாத்தத்தில் மர்அத்து முஹாஜிரத்தன் ஃபிராஷ ஜௌஜிஹா லஅனத்தஹல் மலாயிகா ஹத்தா தர்ஜிஅ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன் கணவனுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதை வெறுத்து தனியாக இரவை கழிக்கக்கூடிய பெண் அந்த கணவனிடம் திரும்பும் வரை மலக்குகள் அவளை சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில 5194வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு திருமணமாகி 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 வருடங்கள் அதற்குள்ளாலேயே சண்டை, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பெரிய சண்டை, பிரிந்து வாழுகின்றார்கள். புரிய அந்த சண்டை எதனால் உருவாகுகின்றது, என்ன பிரச்சனை அப்படின்னு நாம கொஞ்சம் டீப்பாக கணவனை தனியாக அழைத்து மனைவியை தனியாக அழைத்து கேட்கும்போது முதல்ல நம்ம கேட்கிற கேள்வி, இல்லற வாழ்க்கையில் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது? சுமூகமாக இல்லை. பல குடும்பங்களில் இல்லற வாழ்க்கை சுமூகமாக இல்லை. பல குடும்பங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? கணவன் ஒரு ஏடிஎம் மிஷின் புரியுதா, போட்டா காசு வரும், அதுதான் அதிகபட்ச எதிர்பார்ப்பு. கணவனிடம் இருந்து ஒரு மனைவிக்கு என்ன எதிர்பார்ப்பு? எனக்கு செலவுக்கு தரணும், பிள்ளைகளுக்கு செலவுக்கு தரணும், வீட்டு வாடகை, பள்ளிக்கூடம், இதுதான் அதிக எதிர்பார்ப்பு. மனைவி சம்பளம் இல்லாத வேலைக்காரி, மனைவி சம்பளம் இல்லாத வேலைக்காரி, கணவன் ஏடிஎம் மிஷின். இதுதான் இன்றைக்கு பல குடும்பங்களில்
கணவன் மனைவியினுடைய உறவாக இருக்குது. அதனால இல்லற வாழ்க்கையில் ஒரு சுமூகமான உறவு இல்லை என்றால், எதன் மூலம், எந்த மனைவியின் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. நீங்கள் அந்த மனைவியின் மூலம் மன நிம்மதியை அடைகின்றீர்கள். وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً. உங்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் உவப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. எங்கோ பிறந்த ஒரு கணவன், எங்கோ பிறந்த ஒரு பெண் அக்து நிக்காஹ்ல உடன்படிக்கையின் மூலம் கணவன் மனைவியாக ஒன்று சேர்கின்றார்கள். அப்ப இந்த அன்பு, இந்த உவப்பு, இந்த இயற்கையாக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது. அப்படிதானா இல்லையா? ஹுன்ன லிபாசுல் லக்கும் அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். எவ்வளவு உயர்தரமான இலக்கணத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். ஆடை எப்படி மனிதனுடைய உடலில் உறுப்புகளில் உள்ள குறைகளை மறைக்கின்றதோ, அதுபோன்று கணவனின் குறையை மனைவியும், மனைவியின் குறையை கணவனும் மறைக்க வேண்டும். ஆடை எப்படி சமூகத்தில் ஒருவனை அழகான முறையில் அவனை காட்டுகின்றதோ, அதுபோன்று சமூகத்திற்கு மத்தியில கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒரு ஆடையை நாம் தேர்வு செய்வதாக இருந்தால் எப்படியெல்லாம் தேடி தேடி தேர்வு செய்யறோம். போன உடனே கடையில் பெண்கள் கடையில் போன உடனே எடுத்துடுறாங்களா? அப்படி ஏதாவது சரித்திரம் இருக்கா? இல்லை. கடை கடையாக ஏறுறோம். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் தான். கடை கடையாக ஏறுறோம். இந்த ஆடை எனக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா? இந்த ஆடையை அணிவதன் மூலம் சமூகத்திலே நான் எடுத்து காட்டப்படுகின்றேனா? இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து என்ன செய்யறோம்? ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்படிதானா இல்லையா? கிழிந்து போகக்கூடிய ஒரு ஆடைக்கே நாம் இவ்வளவு நேரம் கொடுக்கின்றோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை துணை தேர்வு செய்யும் போது எப்படி இருக்க வேண்டும்? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரொம்ப முக்கியம். இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழே இது சம்பந்தமாக தெளிவாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பேசி இருக்கிறோம். அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை அது ரொம்ப முக்கியமானது. அதனால ஒரு கணவன் அழைக்கும் போது எப்போது மறுக்கலாம்? நோய்வாய்ப்பட்டிருந்தால் மறுக்கலாம், இயற்கையான அந்த மாதவிடாய் காலங்களில் மறுக்கலாம். இது அல்லாமல் சில ஹதீசுகள் வருது, சமையல் கட்டில் சமையல் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் கணவனுடைய அழைப்புக்கு பதிலளிக்கணும். நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல யார் இதை மறுக்கின்றார்களோ, இந்த விஷயத்தில் கணவனுக்கு ஒத்துழைக்கவில்லையோ, அவர்கள் மீது மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா அப்படியான சாபத்தில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்து பாருங்க, மலக்குகள் 3 சாராரை சபிக்கின்றார்கள். ஒரே ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 சாராரை குறித்து என்ன செய்றாங்க? சொல்றாங்க. கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி அனைவரும் மிம்பருக்கு அருகிலே வாருங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் எல்லோரும் என்ன செய்தோம்? மிம்பருக்கு அருகிலே கூடினோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரினுடைய முதல் படியில் கால் வைத்து ஏறியவுடன் ஆமீன் என்று கூறினார்கள். ஆமீன் என்று கூறினார்கள். மிம்பரினுடைய 2வது படியிலும் கால் வைத்தவுடன் ஆமீன் என்று கூறினார்கள். மிம்பரினுடைய 3வது படியிலும் கால் வைத்து ஏறியவுடன் ஆமீன் என்று கூறினார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உபதேசங்களை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு கீழே இறங்கிய போது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்று நாங்கள் உங்களிடமிருந்து என்றைக்கும் செவியுறாத ஒரு விஷயத்தை செவியுறுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் படியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா குன்னா நஸ்மஉ, உங்களிடத்துல கேட்காத ஒன்ன கேட்கிறோமே சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال ان جبريل عليه الصلاه والسلام, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரதலி, எனக்கு எடுத்து காட்டினார்கள். فقال بعدا لمن ادرك رمضان,
சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலானை அடைய இருக்கிறோம். லிமன் அத்ரக ரமலான், யார் ரமலானை அடைந்தும் ஃபலம் யக்ஃபர் லஹு குல்து ஆமீன், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அப்படி மன்னிக்கப்படாமல் துர்பாக்கியவனாக இருக்கிறானோ அவன்தான் துர்பாக்கியமானவன். ரமலானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவன், ரமலானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, பாவங்கள் மன்னிப்பை பெறவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. புரியுதா? ரமலான் அதனுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ ரமலானுக்கு இப்போதே நாம் தயாராக வேண்டும், நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயாராகிறது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றது அல்ல, வீட்டை சுத்தம் பண்றது அல்ல. அந்த ரமலானை எதிர்நோக்குகின்ற நாம் அந்த ரமலானிலே வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்பாகவே எல்லா வேலைகளையும் முடித்துவிட வேண்டும். ஒரு விருந்தாளி நம்முடைய வீட்டிற்கு வரும்போது நாம் எப்படி வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றோம் இல்லையா? அந்த விருந்தாளியை வரவேற்பதற்காக வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றோம், அந்த விருந்தாளிக்கான உணவுகளை தயார் செய்கின்றோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ரமலான் முபாரக், கத் அத்தாக்கும் ரமலான் முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது, வரப்போகின்றது. அதனால அந்த ரமலானை எதிர்கொள்வதற்கு, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு இப்போதே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரமலான்ல பர்ச்சேஸ் பண்றது, அங்க சுத்துறது இங்க சுத்துறது, வீணாக நேரத்தை கழிப்பது என்று என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலானை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்கு அவன் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். இரண்டாவது யாரு? மலக்குகளுடைய சாபத்திலே வரக்கூடிய இரண்டாவது சாரார் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டும் தன் மீது ஸலவாத்து சொல்லாத மனிதன் நாசமாகட்டும். ஒரு பயான்ல மட்டும் எவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிதானா இல்லையா? ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் ஸலவாத்து சம்பந்தமான செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டோம். ஸலவாத்து சொன்னால் என்ன நன்மை, ஸலவாத்தின் மூலமாக நாம் அடைகின்ற பயன்கள் என்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டும் என் மீது ஸலவாத்து சொல்லாத அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மலக்குகளுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சாபத்திற்குரிய இரண்டாவது செயல். மூன்றாவது என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த தவறில் இருந்து. நிறைய மக்கள் இந்த தவறிலே விழுந்து விடுகிறார்கள். குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அலட்சியம் காணப்படுகிறது. பாருங்க, எந்த மனிதன் முதுமையை அடைந்த பிறகு தன்னுடைய தாய் தந்தை இருவரையோ அல்லது ஒருவரையோ அடைந்திருந்து அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும் அப்படின்னாங்க. இந்த செய்தி முஸ்ததரக்குல் ஹாக்கிம்ல 7256வது செய்தியாக, சஹீஹ் அத்-தர்கீப் வத்-தர்ஹீப்ல 995வது செய்தியாக, 1677வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மலக்குகளுடைய சாபத்திற்குரிய செயல். வயதான பெற்றோர்கள் இருந்தும் அவர்கள் மூலமாக அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ, சொர்க்கத்தில் நுழைய செய்யவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும். யோசிச்சு பாருங்க, வயதான நிலையில இன்றைக்கு நிலைமை, பெற்றோர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? பல பிள்ளைகள் இருந்தால் பெரிய கொடுமை. 6 மாசம் வாப்பாவை நீ பாரு, 6 மாசம் உம்மாவை நான் பார்ப்பேன். எந்த வயதில் சேர்ந்து வாழ வேண்டுமோ, எந்த வயதில் பெற்றோர்கள் சேர்ந்து வாழ வேண்டுமோ அந்த வயதில் பிரிக்கிறாங்க. 6 மாசம் வாப்பா உங்க வீட்டில், உம்மா எங்க வீட்டில். இப்படி என்ன செய்யறாங்க? வயதான தம்பதிகளை பிரிக்கின்றார்கள். இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், முகநூல்ல சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது முஸ்லிம்
புர்கா அணிந்த பெண் நாங்க ஒன்றும் தெருவில் விடலையே. என்ன சொல்றாங்க அந்த பெண்மணி? நாங்க ஒன்றும் தெருவில் விடலையே, முதியோர் இல்லத்தில் சேர்த்திருக்கிறோம், அவர்களுக்கான உணவு கட்டணத்தை செலுத்துகின்றோம், மருத்துவத்திலே அதிக கவனம் எடுக்குமாறு அந்த முதியோர் இல்லத்தினுடைய நிர்வாகிகளுக்கு பணிப்பெண்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், அறிவுரை வழங்குகின்றோம், அதற்கான கட்டணங்களை செலுத்துகின்றோம். அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, எங்கே சென்று கொண்டிருக்கிறது. அப்ப வயதான பெற்றோர்கள் இருந்தும் அவர்கள் மூலமாக ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை என்றால் அவனை விட துர்பாக்கியவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. மலக்குகளுடைய சாபத்தை அவன் பெறுகின்றான். இன்றைக்கு வயதான பெற்றோர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சுமையாக மாறிவிட்டார்கள். சில நேரங்களில் வயதான பெற்றோர்கள் படுத்த படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, மலஜலம் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் முகம் சுளிக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல இது என்னுடைய தாய், இது என்னுடைய தந்தை என்று நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் முகம் சுளிக்கிறாங்க. நாகரிகமான உலகத்தில் அவர்களுக்கு நாகரிகமான முறையிலே பேச தெரியாது, பழக தெரியாது. அப்படிங்கிறதுனால ஏதாவது வீட்டில் விசேஷ நிகழ்ச்சிகள் வந்து விட்டால் பெற்றோர்களுக்கு என்ன வேலை? கிச்சன்ல. அங்கெல்லாம் வரக்கூடாது, வீட்டினுடைய முன்பகுதியில் வராதீங்க, போங்க பின்னால, விரட்டி விடுறாங்க பெற்றோர்களை. இன்னும் சில வீடுகளில் பெற்றோர்களுக்கு என்ன வேலை தெரியுமா? பெற்றோர்களுக்கு வேலை என்னன்னா ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்குறது வேலை. தகப்பனுக்கு ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்கணும், பிள்ளைகளை ஸ்கூல்ல போய் கொண்டு விடணும். சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களாக நடத்தப்படுகிறார்கள் பெற்றோர்கள். என்னது, பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு விடணும், ரேஷன் வாங்கிட்டு வரணும், மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரணும், அவர்களாக செய்வார்கள், அது வேற விஷயம். ஆனால் இதற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெற்றோர்களை. தாயினுடைய வேலை என்ன? வீட்டில் வேலை செய்யணும், பாத்திரம் கழுகணும், வீடை துடைக்கணும், இதுதான் தாயினுடைய வேலை. அவர்களாக செய்வார்கள், அது வேற விஷயம். ஆனால் இப்படி நீங்கள் அவர்களிடத்திலே நடந்து கொண்டால் யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்களுடைய ஆடைகளில் எத்தனை முறை சிறுநீர் கழித்திருப்போம், எத்தனை முறை மலஜலம் கழித்திருப்போம். சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நிறைய தாய்மார்களை பார்க்கிறோமா இல்லையா? சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடுற அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை மலஜலம் கழித்தாலும் கூட நொந்து கொள்ளாமல் அந்த சாப்பிட்ட கையை, சாப்பாடை விட்டுட்டு அந்த கையை கழுகிட்டு பிள்ளையினுடைய அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய எத்தனை தாய்மார்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர்கள் வயதாகிவிட்டால், படுக்கையில் சிறுநீர் கழித்து விட்டால், இன்னைக்கு அசிங்கமாக முகம் சுளிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு, எந்த அளவுக்கு உண்மையான விஷயமாக இருக்குது பாருங்க. அதிலும் எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் முதுமையடைந்த தன் தாய் தந்தை இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழையச் செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும். ஃபலா வலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று கூட சொல்லாதீர்கள். ஒரு மனிதன் ஒருவரை திட்டுவதாக இருந்தால் குறைந்தபட்ச ஒரு வார்த்தை பிரயோகம் தான் என்னது? ச்சே என்னப்பா, குறைந்தபட்ச ஒரு வார்த்தை பிரயோகம், அதை கூட நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப மலக்குகளுடைய சாபத்திற்குரிய செயல் என்று நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிரார்த்தனை, மலக்குகளுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள் யார் யார் என்று இதற்கு முந்தைய வகுப்பில் அறிந்து கொண்டோம். இந்த வகுப்புல மலக்குகளுடைய சாபத்திற்குரிய செயல்கள் யார் யார் சாபத்திற்குரியவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். மேலே எந்த பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இங்க ஓடுதுன்னே தெரியாது. யாரெல்லாம் தாமதமாக வந்தார்களோ அவர்களுக்கும் என்ன செய்யாது,
எந்த சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்குங்கிறது முழுமையாக என்ன செய்யுது தெரிய வாய்ப்பு இல்லை. சரியா? நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறோம், சொல்றதா செய்யறீங்க, நீங்க சொல்றத சொல்லுங்க, நாங்க செய்யறத செய்யத்தான் செய்வோம், ஏன்னா வேற ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் மலக்குகள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த பணிகள் என்னென்ன, அவர்களுடைய பெயர்கள் என்னென்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் என்னென்ன என்ற சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது. அது ரமலானுக்கு பிறகு இந்த வகுப்பு இன்னும் 1 அல்லது 2 வகுப்புகளோடு இந்த மலக்குமார்கள் சப்ஜெக்ட் என்ன செய்யும், நிறைவடைந்து விடும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது சில மக்கள் நினைப்பாங்க, இது தினத்தந்தியில சிந்துபாத் கதை மாதிரி போயிட்டே இருக்குது, எப்பந்தான் முடியும் அப்படின்னு சில மக்களுக்கு என்ன செய்யலாம், சில எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 தொடரோடு என்ன செஞ்சிடும், முடிவடைந்து விடும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு முன்னால வகுப்புல ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல் அப்படிங்கிற தலைப்புல நாம ஜும்மால சில செய்திகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அறிந்திருக்கிறோம். மலாயிகத்திஹி முடிச்சிருக்கிறோம், குத்துபிஹி வருசுலிஹி. ஏன்னா வேதங்களை பற்றிய சில வகுப்புகள் இருக்கு, தூதர்கள் நபிமார்களுடைய வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு தொடர் வகுப்பாக என்ன செய்யும், நடைபெறும். அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் செய்திகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உலமாக்களுடைய வழிகாட்டுதலோடு புரிந்துணர்வோடு விளங்கிக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.